வணக்கம், இது உங்கள் யுவா சேனல். இன்றைக்கி நான் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸிங்க. வீட்டில் இருக்கிற பொருள் முட்டை மட்டும்தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நீங்கள் செய்யணும். இதுக்கு வெங்காயம் நான் 4 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன். தேங்காய், அதுக்கு ஒரு 4 பூண்டு பல், ஒரு 5 பூண்டு பல், கொஞ்சோண்டு இஞ்சி, தேங்காய் மூடி 1 மூடி, ஒரு 3 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். நான் தாளிப்புக்கு தக்காளி போடலைங்க. நான் இதோடு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ தக்காளி அரைச்சி போட போகிறேன். அதான் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது நான் பட்டை, லவங்கம், அந்த மசாலா நீங்கள் போடுவீங்களா, கறி மசாலா, அது எல்லாத்தையுமே நான் எல்லாமே ஒரு பாக்கெட் வாங்குவேன். எப்பொழுதுமே வாங்குறது தான். இது டிப்ஸு, நீங்கள் வச்சிங்க எல்லாருமே செய்யலாம் வீட்டில். இது நுணுக்கி வச்சுக்கிட்டிங்க. கறி குழம்புக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் தாளிப்புக்கு அது 10 ரூபா பாக்கெட் வாங்கி வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இது ஒரு பொருள் 15 ரூபா 30 ரூபா அதுக்குள்ளே தான் இருக்கும். வாங்கி எல்லாத்தையும் ஒரே இதாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இது நீங்கள் தாளிப்புக்கு வச்சுக்கலாம். இதுக்கு நான் 4 முட்டை வாங்கி வச்சுருக்கேன். இது மிக்சியில் இந்த தக்காளி, தேங்காய், இந்த பூண்டு, இஞ்சி, கொஞ்சோண்டு இதில் சோம்பு மட்டும் வச்சு அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு அப்புறம் இருங்க வரேன். இந்த பாருங்க, அரைச்சிட்டு எப்போதும் இது பொரிச்ச குழம்பு, அதே மாதிரி பொரிச்ச குழம்புனா தேங்காய் இல்லாத நம்ம செய்கிறது தான் பொரிச்ச குழம்பு. அதேமாதிரி வைக்கும் போது நம்ம கைனி அரிசி களைஞ்ச தண்ணி 2வது தண்ணி எடுத்துக்கணுங்க. அதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்ற வேண்டியதுதான். எவ்வளோ உங்களுக்கு குழம்பு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பார்த்துங்க, காரம் ரொம்ப போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம புளிலாம் சேர்க்காதனால காரம் தாங்காது. நான் 2 ஸ்பூன் தான் போடுறேன். தேவையான அளவு உப்பு. எண்ணெய் சட்டி காய்ச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காய்ச்சிட்டான்னு பார்த்துங்க. காய்ச்சோன்னே நம்ம அந்த பட்டை, கிராம்பு, அந்த மசாலா தாளிப்பு இது கொஞ்சமாக போட்டுட்டு, வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க இந்த குழம்பு. நீங்கள் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரீங்க, இல்லை எங்கேயாவது வெளில போகிறீங்க, அவசரமாக செய்யணுன்னா இந்த குழம்பு செய்யலாம். இதுவே நீங்கள் முட்டை வேணாம், இன்றைக்கி முட்டை குழம்பு வேண்டாம் அப்படின்னா இதில் பீன்ஸு, கேரட்டு, இல்லை உருளைக்கிழங்கு அதை போட்டு நீங்கள் புளி இல்லா குழம்பாகவும் செய்யலாம். இல்லை இன்னும் வேறன்னா மீன் மேக்கரும் போடலாம், நல்லா சூப்பராக இருக்கும். மீன் மேக்கர் போட்டும் தனியாக மீன் மேக்கர் மட்டும் போட்டு அது அந்த குழம்பாகவும் அதை பொரிச்ச குழம்புல அதையும் போட்டு அதே மாதிரியும் செஞ்சாலும் நல்லா தாங்க இருக்கும், சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் குழம்பு கூட்டி வச்சுருக்க குழம்பை இதில் ஊற்ற போகிறேன். இது தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாங்க. இந்த குழம்பு நல்லா கொதிச்சோன்னே முட்டை எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். குழம்பு கொதிச்சுட்டு இப்போ பாருங்கள், கொதிச்சு வந்துருச்சு. இதில் இந்த நான் முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். இது முட்டை கரெக்டாக உடச்சி ஊற்றிங்கன்னா கரையாமல் இருக்கும். கவனமாக உடச்சி ஊற்றணுங்க, முட்டை ஓடு விடுவாமல். இது அப்படியே கொதிச்சுதுன்னா நீங்கள் போட்ட 4 முட்டையும் நான் தனித்தனியாக போட்டிருக்கேன், அப்படியே வெந்துடும், நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது இப்போவே நல்ல வாசனை வந்துருச்சுங்க, செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.